4 எமோஷன் சொல்கிறோம். அந்த எமோஷன் சொன்ன உடனே இப்போ இந்த பாட்டு என் மைண்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹாப்பி. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீலா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீலா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா. சேடா இருக்கீங்க. சேடா? பெயின். தேன் சுடரு பாண்டிங்கன்னா போயிடுவேன் கிளம்பி நான். என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. ஃபுல்லு லவ் மூடு மேடம், ஃபுல்லு லவ். அப்போ என்ன பாடுவீங்க? நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதேரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆராரிரோ. ஹேமான் சாரோட நிறைய மேஜிக் வந்து அவர் ஆல்ரெடி அந்த மியூசிக்லேயே இருக்குது. லைக் இப்போ ஒரு ஆப்பிள் வந்து பக்காவாக வரைஞ்சோன்னா அது நம்ம கீழே ஆப்பிள்னு எழுதணும்னு தேவையில்லை, அது பார்த்தாலே ஆப்பிள் தெரிஞ்சிடும். ஸோ ஐ ஃபீல் லைக் அவரோட மியூசிக்கில் இருக்கிற அந்த மேஜிக் வந்து இட்ஸ் ஸோ அன்டினயபிளி பியூட்டிஃபுல். அண்ட் அதுவே வந்து ஐ திங்க் இட் இன்ஸ்பயர்ஸ். ஆனால் அதையும் மீறி வந்து ஐ ஃபீல் ரஹ்மான் சார் ஹேஸ் அ சர்டன் மெஜிஷியன்ஷிப். கரெக்டாக யார்கிட்ட இருந்து ஹவு டு மேக் தெம் ஷைன் என்கிற ஒரு விஷயம் ஐ டோன்ட் நோ ஹவு ஹி டஸ் இட். But of course, needless to say, I think how much ever credits given won't be enough. And ரொம்ப சுருக்கமாக இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்லியே வந்து ஏதோ ஒரு விஷயம் அன்லாக் பண்ணிடுறாரு. ஐ திங்க் அது ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்ட். அண்ட் it's just so beautiful how he does that every time, with whether it's a guitarist, a lyric writer, a singer, or a chorus section, like whoever it is. So but I feel like the heart or the spirit of it, I think music speaks not just 1,000 words, but it speaks so much.